மிதுன ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கிரக நிலைகள பார்த்துடலாம். குரு பகவான் உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துலயும், பிற்பகுதியில 12ஆம் இடத்திலிருந்து உங்களோட ராசிக்கோ வர்றாருங்க. அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருடத்தோட முற்பகுதி வரைக்கும் 10ஆம் இடத்துலயும், வருடத்தோட பிற்பகுதியில 9ஆம் இடத்துக்கு வராருங்க. இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. கேது பகவான பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த ராகு கேதுகளுக்கு 3ஆம் இடம் அற்புதமான இடம்ங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்தவர் அப்புறம் 10ஆம் இடத்துக்கான கர்மஸ்தானத்துக்கு வர்றாருங்க. இதுதான் இந்த வருடத்திற்கான கிரக அமைப்பு. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கலவையான பலனா இருக்க போகுதுங்க. இப்ப பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஒரு தொழில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் நல்லா இருக்குங்க. எந்த அளவு நீங்க உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும், ஒரு ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்குங்க. தொழில விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வருடம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சேமிப்பு ரொம்பவே இந்த சமயத்துல உங்களுக்கு அவசியம். நெறைய பேருக்கு வெளிநாட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஒரு தொழில் மாற்றம். வீடு மாத்துறதுக்கும் ரொம்ப நாளா பார்த்துருக்கேன். ஒரு நல்ல வீடே கிடைக்கலங்க. ஆஃபீஸ் பக்கமாவே இருக்கு. குழந்தைங்க ஸ்கூல் பக்கமா வேணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்களுக்கு அந்த ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, அது இப்ப தீர்றதுக்கான காலகட்டமா இருக்கு. ஆன்மீக பயணம் நெறைய போவீங்க. சீனியர் சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெஷர்லயும், கொஞ்சம் ஹெல்த்லயும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலர் ஜோதிடம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தவங்களுக்கு, இப்ப ஜோதிடம் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடைக்குங்க. முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, யாரோட விஷயத்திலயும் அவங்களோட பர்சனல் விஷயத்திலே ஆகட்டும், குடும்ப விஷயத்திலே ஆகட்டும், நீங்க போய் தலையிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து இப்ப கிரக சஞ்சாரங்கள வச்சு நம்ம பார்ப்போம். குருவ பொறுத்தவரைக்கும், குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு வர்றாருங்க. ஜென்ம குரு. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா நிறுத்தி, இத நம்ம செய்யலாமா? வேண்டாமான்னு முடிவெடுத்தீங்கன்னா, அது பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. பாக்கியஸ்தானத்துல வந்து குரு பார்க்குறது ரொம்பவே சூப்பர். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மத்த கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவா இல்லைன்னா கூட, குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்த பார்க்குறது ரொம்பவே சூப்பருங்க. அடுத்து ராகு பகவான பொறுத்தவரைக்கும் அதே 9ஆம் இடத்த பார்க்கறனால, ஆராய்ச்சி கல்வியில இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னேன். தீர்த்த யாத்திரை நெறைய போவீங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு அதிகமா போவீங்க. அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்துக்கு வராருங்க. அங்க 10ஆம் இடத்துல வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல வயதானவர்கள் யாராவது இருந்தா, அவங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சனி பகவான் உங்க தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்த வந்து குடுப்பாருங்க.